எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் செக்கன் உற்பத்தி, மசாலா பொடி உற்பத்தி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு நன்றிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் புக்கிங் இருக்குது. இன்றைக்கி ஆர்டர் பண்ண வாடிக்கையாளர்கள்லாம் பில் பண்ணியாச்சுங்க. இதில் பெரும்பாலும் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஆன்லைனில் பதிவில் பார்த்துட்டு வாங்கினாங்க. அதில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கஸ்டமர் 70 கஸ்டமர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரெகுலர் கஸ்டமர் தான் வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நேகிதி ஃபுட்ஸில் உற்பத்தி பண்ணி பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உற்பத்தி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து வராதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கிங்கெல்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ தான் இனிமேல் தான் நான் வந்து பேக் பண்ணி இந்த ஆர்டரில் எடுத்து வைக்க போகிறேங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 லிட்டரு கல்லெண்ணெய் ஆர்டர் வந்திருக்கு, ஒரு 10 லிட்டரு தேங்காய் ஆர்டர் வந்திருக்கு, ஒரு 7-8 லிட்டரு நல்லெண்ணெய் ஆர்டர் வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிதான் பேக் பண்ண போகிறேங்க. இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி தான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அனுப்புகிறோம். கொஞ்சம் வீட்டில் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறதுனால அப்பாவும் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் நோம்பிங்கனால, எங்கள் வீட்டில் நோம்பிங்கனால கெஸ்ட்டில் வந்திருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு வரல, ஸ்டாக்கும் வந்து பேக் பண்ணி வைக்கலைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பண்ண பில்லுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி இனிமேல் தான் அனுப்ப போகிறோம். எங்கள் நோக்கம் என்னென்னா, நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை தரமான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அனுப்புவோம். நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு எஸ்எஸ் பாத்திரத்தில், எண்ணெயாக இருந்துச்சுன்னா எஸ்எஸ் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க. அதே மாதிரி மசாலா பொருட்கள் இருந்தால் ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமானதுங்க. செல்ஃப் லைஃபும் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலே வைக்கிறத விட நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷான வேலைகள் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்க ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடன்னு பேக் பண்ணி இன்னும் வந்து கொரியருக்கான வேலைகள் பண்ணணுங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடச்சி போட்ட தேங்காய் வேலைகள் வேறு போயிட்டு இருக்குது, கொப்பரை வேறு தோண்டணுங்க. அந்த வேலையும் போயிட்டு இருக்குது. வாங்க பார்க்கலாம். அங்கே வந்து பேக் பண்ணுற வேலையை பார்க்கணும், இங்கே வந்து கொஞ்சம் தோன்ற வேலையை பார்க்கணுங்க. இங்கே வந்து தோன்ற வேலையை பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் அவருக்கும் ஈஸியாக இருக்கும். ஆள் வேறு இன்றைக்கி கிடைக்கலைங்க. ஒரு பக்கத்தில் ஒருத்தர் வருவார், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மரம் வெட்டுற வேலைக்குன்னு போயிட்டாங்க. அதனால் ஆளும் கிடைக்கல. அதனால் இந்த வேலையும் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீடியமான முத்துனக்காய்ங்கிறனால கரெக்டான பாத்தில் தோணுனா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தோன்றக்கு வருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒட்டிடுச்சுன்னா சிரமமாயிருங்க. அதனால் இந்த வேலையும் பார்க்கணுங்க. இது வந்து நேற்று தோண்டின கொப்பரைங்க, நேற்று தோண்டின கொப்பரை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம், எல்லாம் கூட்டு பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த வேலைகளில் இந்த தோன்ற வேலைகள்லாம் இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமான உணவுப் பொருட்கான உற்பத்தி தாங்க. வாடிக்கையாளருக்கு நல்ல தரமான உணவுப் பொருள் உற்பத்திக்காக நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி சிறுதொழிலுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணி தான் தொழிலை பண்ணிட்டுருக்கோம். வேலையாட்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க. சிறுதொழில்னாலே பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க நிறைய வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட விவசாயம் மாதிரி தாங்க போயிட்டுருக்குங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் வாடிக்கையாளருக்கு 100% ஆரோக்கியமான உணவுப் பொருளை மட்டும்தான் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு எது அத்தியாவசியமோ அதை மட்டும்தான் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுவாங்க. நேர்மையாக உத்தரவாதத்தோடு விற்பனை பண்ணுவாங்க. 100% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொருட்களோட தரம் பிடிக்கலன்னா நீங்கள் 100% கேஷ் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். கொரியர் டேமேஜ்னா நீங்கள் கொரியர் அப்படியே ரிட்டர்ன் சொல்லலாம், வாங்காமே ரிட்டர்ன் சொல்லலாம். அதுக்கும் கேஷ் ரீஃபண்ட் உடனே வாங்கிக்கலாங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.